ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிராட்வே பெட் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் காலையில் கிளம்பி போனாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நான் பிராட்வே பெட் மார்க்கெட் போகும்போது கொஞ்சம் ஏர்லியராக போவேன். அதாவது ஒரு 6 o'clock 6:30 கிட்ட போவேன். ரொம்ப ரஷ் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக உள்ளுக்கு போயிட்டு வந்துடலாம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். ஒரு 7:30க்கு மேலே போயிட்டேன். செம்ம ரஷ், வண்டி விடுறதுக்கே இடம் இல்லை. அந்த ஏரியாவே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் பிராட்வே பெட் மார்க்கெட் போகணுன்னு நினச்சிங்கன்னா மண்ணடி மெட்ரோ எடுத்தீங்கன்னா மெட்ரோவில் ஈஸியாக வந்துடலாம். பட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மெட்ரோ எடுக்காதீங்க. ஏன்னா மெட்ரோவில் வந்து லைவ் அனிமல்ஸ் எதுவுமே வந்து அலௌட் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மண்ணடி மெட்ரோ எடுத்தீங்கன்னா அதுலேருந்து பக்கத்தில் தான், அதில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஓன் பைக்கில் வரணும், இல்லைனா நீங்கள் லோக்கல் ட்ரெயின் பஸ்ஸு இந்த மாதிரி தான் வர வேண்டியது இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு பிராட்வே பெட் மார்க்கெட் வந்து. அதுமாதிரி இந்த மாதிரி ரஷ் டைமில் இப்போ தான் வந்திருக்கேன். ஏர்லியராக வந்துட்டு ஏர்லியராகவே போயிருந்தேன். ஸோ இந்த டைம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் ஆஸ் யூஷுவல் இருந்த வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு. டாக்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் மைஸ் இருந்தது. ஈவன் நான் கொளத்தூர்லேயும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததில்ல, பல்லாவரத்துலேயும் நான் பார்த்ததில்ல. இந்த பிராட்வே பெட் மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஏதாவது பெட்ஸ் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோட சிக்ஸோ இல்லைனா அதுவோ கொண்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே இருப்பாங்க. உள்ளுக்கு வந்து எனக்கு ஒரு சில பேர் ஷாப்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, கேனல் இல்லைனா அவங்க ஃபார்ம்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. மற்ற நிறைய இண்டிவிஜுவல்ஸு எல்லாமே வந்து கையில் வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் அந்த ஃபிஷ்ஷுக்கு 2-3 ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. நான் வந்து ஃபாக்ஸ்டைல் மட்டும் வாங்கியிருந்தேன், ஏன்னா ஃபாக்ஸ்டைல் தேவைங்கிறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் புறா, கோழி. இந்த மார்க்கெட்டோட பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோழி மார்க்கெட்டே இருக்குது. ஸோ இந்த இது வந்து மோஸ்ட்லி வந்து கோழி மார்க்கெட் அதுக்கு தான் ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 எல்லா பேர்ட்ஸ் எல்லா இதுவுமே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா கோழி மார்க்கெட் இருக்குது. ஃபுல்லாக சண்டேங்கிறதுனால நிறைய பேர் கோழி வாங்க வருவாங்க. இது வந்து ஆக்சுவலாக 11 மணியோ 11:30 வரைக்கும் தான் இந்த மார்க்கெட் அவைலபிளில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே இது ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டில் இது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட் தான், பல்லாவரம் மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்காது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். பெட்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். பெட்ஸில் நான் நிறையா பார்த்தது புறா தாங்க. ஏன்னா புறா நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலாகவும் சரி, ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கிறவங்களும் சரி, புறா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணலாங்க. நீங்கள் பல்லாவரத்தில் கூட யோசிப்பாங்க, பட் இங்கே வந்து நிறைய நல்லா பார்கெயின் பண்ணலாம். அது மாதிரி இண்டிவிஜுவலாக வச்சு சேல் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பாங்க, ரொம்பலாம் ரேட் விற்க மாட்டாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். அதுமாதிரி கோழி வெரைட்டிஸ்லையும் ஏகப்பட்டது இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த கோழி இதை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் ரஷ்ஷு செம்ம ரஷ்ஷுங்க. அதனால் வீடியோ எடுக்கிறதுலையும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா நின்று எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடத்துல மட்டும் நான் ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 2-3 பேர்ட்ஸ் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ பட் இந்த டைம் நான் எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை. ஜஸ்ட்டு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். நான் முன்னாடிலாம் ஏர்லியராக வரும்போது கொஞ்சம் கம்மியான இது தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து சேல் போட்டிருக்கிறாங்க. குட்டி எவ்வளோண்ணா வரும்? சின்னது எவ்வளோண்ணா ப்ரைஸ் வரும்? எவ்வளோ? 1000. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாட்டிக் பெட்ஸும் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கிளைடர் வந்து குட்டி, அது 11,000 எவ்வளோ சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் ஓரளவுக்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சாப்பில் இருந்தது. எனக்கு எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் சரியாக கேட்கல, நீங்கள் அந்த வீடியோவில் அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் வந்து ஒரு மைஸ் வந்து டெய்ல் வந்து மட்டும் புஷுன்னு இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட ப்ரைஸ் நான் கேட்கல என்னன்னு சொல்லிட்டு. பட் மைஸை பார்க்க மைஸ் வாங்கணுன்னே தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் டிஃப்ரெண்ட் மைஸ் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபின்ச்சஸில் வந்து பெரிய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஃபின்ச்சஸ்னால் உங்களுக்கு
அதோட குவாலிட்டியை பொறுத்து 180 200 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் சிக்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஓரளவுக்கு செமி அடல்ட்டும் இங்கே கிடைக்கும். செமி அடல்ட்லாம் நீங்கள் ஒரு 1000க்குள்ளேயே நிறைய பேர்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எடுக்கலாம் உங்களுக்குங்க. சன்கனூர் சிக்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. உங்கள் 3000 3500 அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெண்டு பீஸ்லாம் எடுக்கிறதா இருந்தால் நல்லா பார்கெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பல்லாவரத்தில் கூட இந்த அளவுக்கு கூட்டம் பார்க்கலங்க. இந்த செம்ம கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். கொஞ்சம் நெரிசலாக தான் இருந்தது. வீடியோவும் எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒன்றா கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு வேணால் இந்த இதெல்லாம் ப்ரைஸ் கேட்கலாம். மற்றபடி ப்ரைஸ் பெருசாக கேட்க முடியல. என்ன அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 800 400 அந்த மாதிரி தான் இருக்கும். பேர்லாம் எடுத்திங்கன்னா 1600 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சின்னதும் வச்சுருந்தாங்க, இதில் பெருசும் வச்சுருந்தாங்க. அதில் மைஸ் மட்டும் இல்லை, ஹாம்ஸ்டர் வெரைட்டிஸு நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டபுள் கலரில் இருந்தது. பார்க்க நம்மளுக்கு பார்த்தோன்னே வாங்கணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளிடும். எனக்குமே அது பார்க்க வாங்கணும்னு தோணுச்சு. பட் அது நம்மளுக்கு தெரியல எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி. பட் ஈஸின்னு தான் சொன்னாங்க, ஈஸி டு கேர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மைஸ்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு ஈஸியாக ப்ரீடு கூட ஆயிரும். அது காக்டெயிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 1600 1400 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃபீமேல் பீட்டா கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல கேட்டேன். அவங்ககிட்ட இப்போதைக்கு ஃபீமேல் பீட்டா இல்லை அப்படின்னு சொல்லி கார்டு மட்டும் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க ஃபார்ம் மாதிரி சின்னதாக செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க விசிட்டிங் கார்டு வாங்கி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட என்ன வேணுங்கிறதுக்கு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தந்தாப்பில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுமாதிரி பெர்ஷியன் கேட் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பெரிய பெர்ஷியன் கேட் இருந்துச்சு. பட் அது எப்படி மெயின்டைன் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா முடிவு இருக்கிற எந்த பெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் நம்ம. சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காக்டெயில், அப்புறம் சன்கனூர் சிக்ஸு, அப்புறம் பைனாப்பிள் கனூர் சிக்ஸு எல்லா இதுலேயும் சிக்ஸ் வச்சுருந்தாங்க. காக்டெயிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து 1400 அந்த மாதிரி இருந்து, அப்புறம் சன்கனூர்லாம் பார்த்திங்கன்னா 3500 4000 அந்த மாதிரி. சிலது ஃபார்மில் ப்ரீடாக இருக்கும், சிலது ஹோமில் ப்ரீடாகி, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படிங்கிற மாதிரி. இங்கே 2-3 அக்வாரியம் ரிலேட்டடான ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து ஆகன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாப்புல தான் இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து ஜஸ்ட்டு ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். கோழி அப்புறம் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. கோழியில் எனக்கு வந்து பெருசாக இதில் கௌதாரி அது இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது 2-3 கடைகள்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கடை, அப்புறம் 2-3 கடைகள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நான் போகும்போது அதெல்லாம் இருந்தாப்புல எனக்கு தெரியல. ஸோ இவரெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு வீட்டில் இது பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறது எல்லாம். நீங்கள் வீட்டில் இது பண்ணிவிட்டு கூட வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே அந்த கடை வச்சுருக்காங்களா அவங்ககிட்ட கொடுத்தா கூட அவங்க வாங்கிக்குவாங்க. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்துட்டு அங்கே சேல் பண்ணுறாப்புல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்ட இது வச்சுருந்தாங்க. பார்க்க ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருந்துச்சு எனக்கு பார்க்க. பெர்ஷியன் கேட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 6000 கிட்ட தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே தாராளமாக இது பண்ணிக்கலாம். இந்த ப்ரீட் டாக் அதிகமாக 6 ஏதோ சொல்லுவாங்க. இது நிறைய பேர் வச்சுருந்தாங்க. கடைசியாக நம்ம நாட்டு ரகம் ஒன்று வச்சுருந்தாங்க. இது 9000 எவ்வளோ சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் பார்கெயின் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்க பப்பீஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன பார்க்க வாங்கணும்னு தோணும். பட் இப்போதைக்கு நம்ம டாக்ஸ்லாம் வாங்கி அதனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் டாக்ஸ் பக்கம்லாம் போகிறதில்ல இப்போதைக்கு.
ஸோ கூட்டங்கிறதுனால நான் ஒரு சிலதுக்கு தான் ப்ரைஸ் எனக்கு கேட்டுச்சு. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து என்னால் இது பண்ண முடியல. ஸோ இது வந்து அந்த ஸ்ட்ரீட் விட்டு நீங்கள் வெளியில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் ப்ரீட் பண்ண அந்த டாக்ஸ்லாம் எடுத்து வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் ஓரளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு எடுக்கலாம். ஸோ நீங்கள் பெட்ஸ் வாங்கணும், அப்படி கொஞ்சம் மணி போட்டு வாங்கணும், டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிராட்வே பெட் மார்க்கெட் வந்து ஒரு டைமாவது வந்துட்டு விசிட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வெளியில் ஷாப்பில் வாங்குறதோட இங்கே ஓரளவுக்கு கம்மியாக நீங்கள் வாங்கலாம், பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க மெரினா பீச் போயிட்டு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போனேன். நான் இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் நியூ இயர் அப்போ. ஸோ ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு எவ்ரி ஒன்.